Hello everyone, this is Sadish and you are watching Explore Academy online classes. Dear students, today I have a very important topic for you which is called compound interest. Just banking, SSC, Railway, TNPSC, insurance exam, other entrance exam. நீங்கள் எந்த கொஷின் பேப்பர் எடுத்தாலுமே மினிமம் இதில் வந்துட்டு 2 கொஷின்ஸ் இல்லாமல் கொஷின் பேப்பரை நீங்கள் பார்க்க முடியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஆஃபீஸர் லெவலாக இருக்கட்டும், இல்லை கிளரிக்கல் லெவலாக இருக்கட்டும், ஜஸ்ட் எல்லா லெவல்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வரும். நார்மலாக ஸ்கூல் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்குன்னு சரியான ஃபார்முலாஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது பிரின்சிபல் கண்டுபிடிக்கிறது, அமௌண்ட் கண்டுபிடிக்கிறது, காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இந்த டாப்பிக்கோட கீவேர்டை ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தென் வந்துட்டு அதை பேஸ் பண்ணி வந்துட்டு ஒன் பை ஒன்னாக கான்செப்ட் வந்துட்டு நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நம்ம ஆல்ரெடி நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். சேம் அதில் பார்த்த மேக்ஸிமம் விஷயங்கள் வந்துட்டு இதுலேயும் நம்ம பார்க்க போகிறோம். சில விஷயங்கள் மட்டும் வேரி ஆகும். அது என்னன்னு நான் ஒன் பை ஒன்னாக ஹைலைட் பண்ணுறேன். அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம ஃபஸ்ட் இந்த டாப்பிக்கில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா சம் ஆர் பிரின்சிபல். இது நீங்கள் ஒரே ஒரு விஷயம் தான். நீங்கள் யாருக்காச்சும் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் இனிஷியலாக ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் மணி கொடுக்குறீங்க. ஓகேங்களா? அது நீங்கள் கடனாக கொடுத்துருக்கலாம், இல்லை வேற ஒரு பர்சன்ட்ருந்து வந்துட்டு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம், இல்லை வேறு ஒரு பேங்க்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணியிருக்கலாம், இல்லை பேங்க்கிட்டேருந்து வந்துட்டு நீங்கள் கடன் வாங்கியிருக்கலாம் சொல்கிறேன். அப்போ வந்துட்டு நீங்கள் கொடுக்குற அந்த இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணி அது ஒரு சர்டன் நம்பர் ஆஃப், அதாவது ஒரு பர்டிகுலர் பர்சனுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ஆர்கனைசேஷனுக்காக இருக்கட்டும் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கில் நீங்கள் அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறீங்க, இல்லை ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இனிஷியலாக நீங்கள் அவங்ககிட்ட வந்து எவ்வளோ வாங்குறீங்க, ஜஸ்ட் அந்த மணியோட வேல்யூ தான் சொல்லுவோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா பிரின்சிபல்னு சொல்லுவோம், இல்லைனா சம்மன்னு சொல்லுவோம். ரெண்டுமே ஒன்று தான் சொல்லுவார். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ பேசிக்காக வந்து நம்ம ஒருத்தரோட பணத்தை வாங்கி நம்ம பயன்படுத்துகிறோன்னா ஒன்ஸ் அதை திருப்பி கொடுக்கும்போது வாங்கின பணம் ப்ளஸ்ஸு அது எவ்வளோ டூரேஷன் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து கொடுப்போம். ஓகேங்களா? அந்த சப்போஸ் நான் ஒருத்தர்கிட்ட வந்துட்டு ஒரு 50,000 வாங்கியிருக்கேன். ஒரு 2 months முடிஞ்சதுக்கப்புறம் அவருக்கு வந்துட்டு 56,000 திருப்பி கொடுக்குறேன். அப்போ நீங்கள் கரெக்டாக அனலைஸ் பண்ணிங்கன்னா நான் வாங்கினது 50,000, அந்த 2 monthsக்கு மட்டுமே நம்ம இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ மட்டுமே எவ்வளோ கொடுக்குறோம்? 6,000. அப்போ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூங்கிறது ஆல்ரெடி இதோட ப்ரீவியஸ் டாப்பிக்கில் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னு பார்த்தோம். இப்போ இந்த டாப்பிக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு 6,000 சொல்கிறேன். ஓகேங்களா? அந்த 6,000க்கு என்ன பேர் அப்படின்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவோம். இன்னும் ஒரு விஷயம் கூட அனலைஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நான் அவர்கிட்ட வாங்கினதை வந்துட்டு 50,000, 2 monthsக்கு வந்துட்டு அந்த மணியை வந்துட்டு யூட்டிலைஸ் பண்ணதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 6,000. திருப்பி கொடுக்கும்போது என்ன பண்ணேன், அவர்கிட்ட வாங்கின பிரின்சிபல் ப்ளஸ் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டு 6,000 ரெண்டையும் திருப்பி தானே கொடுக்குறேன் 56,000. அந்த ரிட்டர்ன் பண்ணுற 56,000க்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டு. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறீங்கன்னா இனிஷியலாக டெபாசிட் பண்ண தான் பிரின்சிபல்னு சொல்லுவோம். ஒரு 10 yearsக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோ அது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டு. 10 years முடிஞ்சு பேங்க் மொத்தமாக உங்கள்கிட்ட எவ்வளோ செட்டில் பண்ணதோ அதுக்கு பேர் வந்துட்டு அமௌண்ட்டுன்னு சொல்கிறேன். ஸோ நவ் வி ஹவ் கிளியர் ஐடியா வாட் இஸ் மீன் பை பிரின்சிபல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ, தட் இஸ் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் அமௌண்ட். ஓகேங்களா? இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிச்சிங்க. ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கவனிங்க. பேங்க்கில் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு 10,000 டெபாசிட் பண்ணியிருக்கீங்க. பேங்க் வந்துட்டு உங்களுக்கு 10% வந்துட்டு பெர் இயருக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. செக் பண்ணி பார்த்தா ஃபஸ்ட் இயருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு 1,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிருக்கும். ஓகே? அப்போ இனிஷியலாக 10,000 டெபாசிட் பண்ண நீங்கள் வந்துட்டு அந்த இயர் முடியும் போது 1,000 rupees இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகிட்டு அந்த என்ன சொல்கிற வரேன்னா அந்த ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிக்குன்னா 11,000 காமிக்கும். சொல்கிறது புரிஞ்சுங்களா? இது ஸ்டார்டிங்கில் நான் டெபாசிட் பண்ண மணியோட வேல்யூ, தட் இஸ் பிரின்சிபல். 1 year நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த 1 yearக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து 10%. அது எதுலேருந்து ஜென்ரேட் ஆகும்? இதில் இருந்து தான். அப்போ இதில் 10% வந்து 1,000. செக் பண்ணி பார்த்தா 1 year கம்ப்ளீட் ஆச்சு அப்படின்னா, ஒருவேளை நான் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு 11,000 கொடுப்பாங்க. மறுபடியும் நான் அக்கௌண்ட்டை கன்டினியூ பண்ணுறேன்னா கவனிச்சிங்க, இது வந்துட்டு ஃபஸ்ட் இயருக்கு, இது செகண்ட் இயருக்குன்னு பார்க்கலாம். அப்போ செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் ஃபஸ்ட் இயர் எண்டில் வந்துட்டு எனக்கு எவ்வளோ அமௌண்ட் காட்டுதோ அதை நான் எடுக்காமல் விட்டேன்னா இங்கே என்ன நடக்குதுன்னா செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்து இது பிரின்சிபலாக மாறுது. இப்போ பிரின்சிபலாக மாறும்போது இந்த 10% இருக்கலாம், இதில் கால்குலேட் பண்ணாமல் இதில் கால்குலேட் ஆகும். சொல்லுறது புரிஞ்சுங்களா? ஓகே? இதில் கால்குலேட் ஆகும். அப்போ இதில் வந்துட்டு 10% என்னவாக இருக்கும்? 1,100. புரிஞ்சுங்களா? அப்போ எனக்கு பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட் இயர் எண்டில் எனக்கு எவ்வளோ அமௌண்ட் காமிச்சுன்னா 11,000 காமிச்சு. செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் இது பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆச்சு. செகண்ட் இயரில் வந்துட்டு அந்த ஃபுல் இயர் கம்ப்ளீட் ஆகும்போது எனக்கு இதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு 1,100. அப்போ இது ரெண்டு ஆட் ஆகும்போது எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு 12,100 எப்போனா எனக்கு செகண்ட் இயர் எண்டில் காமிக்கும். செகண்ட் இயர் எண்டில்
ஓகேங்களா? மறுபடியும் நான் அக்கௌண்ட் கண்டினியூ பண்ணுறேன்னா செகண்ட் இயர் எண்டில் எனக்கு என்ன அமௌண்ட் காமிக்குதோ அதை வந்துட்டு தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு இது பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆகிக்கும். புரிஞ்சுங்களா? பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆகும்போது நெக்ஸ்ட் 10% ஃபஸ்ட் இதில் கால்குலேட் ஆகிருக்கும், அது மூலியமாக தான் 1000 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் 10% 11,000 அது மூலிமா 1100. நெக்ஸ்ட் 10% தேர்ட் இயர்க்கு 10% இதில் ஜென்ரேட் ஆகும் 1210. இப்போ எனக்கு எவ்வளோ கிடைக்குது பார்த்தீங்கன்னா 1310. சொல்கிறது புரிஞ்சுங்களா? 0 1 2 1 + 3 ஓகே, இவ்வளோ கிடச்சிருக்கு. இப்போ நான் அக்கௌண்ட் நான் க்ளோஸ் பண்ணுறேன். நீங்கள் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் டெபாசிட் பண்ணது வந்துட்டு ஃபஸ்ட் இயர் ஸ்டார்டிங்கில் 10,000 டெபாசிட் பண்ணேன். அது செகண்ட் இயர் ஸ்டார்டிங்கில் 11,000 மாறுது. தேர்ட் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு 12,100 மாறுது. தேர்ட் இயர் ரெண்டில் வந்துட்டு 13,310 இருக்குது. ஒருவேளை கன்டினியூ பண்ணனா ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங் என்னவா மாறும்? இது பிரின்சிபலாக மாறும்னு சொல்கிறேன். இப்போ இந்த பர்டிகுலர் எக்ஸாமில் வந்து நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோன்னா, இது சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் நான் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லியிருப்பேன். பிரின்சிபலோட வேல்யூ வந்துட்டு எப்பயுமே மாறவே மாறாது. ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அதுதான் எப்பயுமே பிரின்சிபலாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அப்படி கிடையாது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கில் நீங்கள் என்ன டெபாசிட் பண்ணியிருக்கீங்களோ அது வந்துட்டு இயர்லி ஒன்ஸ் மாறிட்டே இருக்கும்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் எப்படி மாறுதுன்னா ஒரு பர்டிகுலர் டூரேஷன், அதாவது ஃபஸ்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட்டாக காட்டுதோ அது வந்துட்டு செகண்ட் இயர் நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு அது பிரின்சிபலாக மாறிக்கும். செகண்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட்டாக காட்டுதோ அது தேர்ட் இயருக்கு வந்துட்டு பிரின்சிபலாக மாறிக்கும். தேர்ட் இயர் முடியும் போது என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அது வந்துட்டு ஃபோர்த் இயருக்கு பிரின்சிபலாக மாறிக்கும்னு சொல்லுவாங்க. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து மட்டும் ஜென்ரேட் ஆச்சுன்னா பிரின்சிபல்லேருந்து மட்டும் தான் ஜென்ரேட் ஆச்சு. ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து ஜென்ரேட் ஆகுதுன்னா ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பிரின்சிபல்லேருந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்தந்த டூரேஷனில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் கிடைக்குதோ இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பிரின்சிபலுக்கு மட்டும்தான் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டுக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்கிறேன். இது ரெண்டும் ஸ்ப்ளிட் பண்ணுங்களேன். 11,000 10,000 + 1,000. அப்போ இந்த 1100ங்கிறது எப்படின்னா 10,000க்கு ஒரு 1000, அதே மாதிரி 1000க்கு ஒரு 100, அது ரெண்டு சேர்த்து தான் 1100 கிடச்சிருக்கு. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா அது இதையும் கம்பேர் பண்ணோம்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு மெயினான விஷயம் வந்துட்டு பிரின்சிபலோட வேல்யூ வந்துட்டு மாறிட்டே இருக்கும். ஜஸ்ட் எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பர்டிகுலர் இயரோட எண்டில் என்ன அமௌண்ட்டு காட்டுதோ அது நெக்ஸ்ட் இயருக்கு வந்துட்டு பிரின்சிபலாக மாறிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு 9th இயர் எண்டில் ஒரு 56,000 அமௌண்ட்டு காட்டுதுன்னா 10th இயர் ஸ்டார்டிங்கில் நீங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணாமல் கன்டினியூ பண்ணுறீங்கன்னா 10th இயர் ஸ்டார்டிங் என்னவாக இருக்கும்? அந்த 56,000 வந்துட்டு பிரின்சிபலாக கன்வெர்ட் ஆகி 10th இயர் ஃபுல்லாக அந்த 1 இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் எதில் ஜென்ரேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த 56,000 ஜென்ரேட் ஆகும். இஸ் இட் கிளியர்? புரிஞ்சுங்களா? ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு ஸ்டார்டிங்கில் உள்ள இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணி வந்துட்டு நம்ம சம் இல்லைனா பிரின்சிபல்னு சொல்கிறோம். தென் வந்துட்டு அதில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்ளை பண்ணும்போது எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கிடைக்குதோ அதை வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறோம். இந்த பிரின்சிபலையும் ஆர் சம்மையும் இன்ட்ரெஸ்ட் வேல்யூ கூட ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது? அமௌண்ட் கிடைக்குதுன்னு சொல்ல வரேன். இங்கே நல்ல ஒரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு எவ்ரி இயர் வந்துட்டு அமௌண்ட் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு பிரின்சிபல் போக இன்ட்ரெஸ்ட்டுக்கும் நமக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்னு சொல்ல வரேன். ஓகே, அப்போ நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை கம்பேர் பண்ணோம்னா எதுனா வந்துட்டு நமக்கு இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் அதிகமாக இருக்குன்னு சொல்லுவார். ஆனால் சில ஆர்கனைசேஷன்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணுற பணத்துக்கு வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க, நீங்கள் வாங்குற கடனுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகேங்களா? அப்போது நமக்கு இதான் அந்த ஃபார்முலா. நார்மலாக வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு வந்துட்டு டைரக்ட் ஃபார்முலா கிடையாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் கண்டுபிடிக்கிறோம். அமௌண்ட் வந்துட்டு பிரின்சிபல் இன்ட்டு 1 + ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஹோல் பவர் n. ஓகேங்களா? அதே மாதிரி காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வேணால் இட்ஸ் வெரி சிம்பிள். ஓகேங்களா? எப்படி வந்துட்டு அமௌண்ட்டுங்கிறது பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டு ஆட் பண்ணதுன்னா அமௌண்ட் வேணும். அப்போ இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும் வேணும் அப்படின்னா அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலுக்கு மைனஸ் பண்ணால் போதுமா? அதான் இங்கே பண்ணியிருக்கோன்னு சொல்லுவேன். சரி, கிளியர்? இதெல்லாமே நம்ம ஸ்கூல் டேஸில் சால்வ் பண்ணது. ஓகேங்களா? அதே மாதிரி இங்கே வந்துட்டு இந்த சம் பார்த்தீங்கன்னா பாஸ்கல் ட்ரையாங்கிள் சொல்லுவோம். அந்த ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ஒரு சின்ன ஒரு ஃபார்மெட்டு, இந்த ஃபார்மெட்டை யூஸ் பண்ணி நமக்கு என்னென்னா அமௌண்ட்டோட ஃபார்முலாவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதாவது 2 இயர்ஸ்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது, 3 இயர்ஸ்க்கு, 4 இயர்ஸ்க்கு, 5 இயர்ஸ்க்கு எல்லாமே டீட்டெயிலாக வந்துட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி எப்படி கண்டுபிடிக்கிறது, ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் லாஜிக்கில் எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம சால்வ் பண்ணணும்னு சொல்கிறேன். அதுக்கு பேசிக்காக வந்துட்டு உங்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் தெரிஞ்ச போதும். என்னென்னா ஒரு டேட்டாவை பார்க்கும்போது அதை 10% எப்படி கண்டுபிடிக்கிறது, 1% எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு பர்சன்டேஜில் டீட்டெயிலாக நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஒன்ஸ் அந்த பர்சன்டேஜோட இன்ட்ரடக்ஷன் மட்டும் பார்த்துட்டு வந்துட்டிங்கன்னா இது ஒரு விஷயமே கிடையாது சொல்லுவார். சரிங்களா? ஓகே,
இப்போ வந்துட்டு நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், இதில் வந்து உங்களுக்கு யூ கேன் எக்ஸ்பெக்ட் அரௌண்ட் 2 questions ஃபார் ஆஃபீஸர் as well as clerical exam. அந்த 2 questions வந்துட்டு நமக்கு என்னென்ன டைப்லலாம் கேட்பாங்கன்னா, பேசிக்காக பார்த்தீங்கன்னா நமக்கு காம்பவுண்டர்ஸ் கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா இயர்லி ஒன்ஸ் கால்குலேட் பண்ணுற மாதிரி, இல்லை ஆஃப் இயர்லி ஒன்ஸு, இல்லை குவார்ட்டர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி கேட்டிருப்பாங்க. தென் இதில் ஏதாச்சும் டேட்டா கொடுத்துட்டு நமக்கு என்ன கேட்டிருப்பாங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி சம் செட் பண்ணியிருப்பாங்க. தென் பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் எஸ்ஐ அண்ட் சிஐ, ஆல்ரெடி நம்ம வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இவங்க என்ன கேட்டிருப்பாங்கன்னா ஒரு பர்டிகுலர் பிரின்சிபலுக்கு வந்துட்டு 3 இயர்ஸ் கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கும் கிடைக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் எவ்வளோவா இருந்தால் பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. அதே மாதிரி இந்த டிஃப்ரென்ஸ் ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ஃபார் 4 இயர்ஸ் இஸ் ருபீஸ் சம்திங் கொடுத்துட்டு பிரின்சிபல் எவ்வளோன்னு கேட்டிருப்பாங்க. சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே, அந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே இந்த கேட்டகரியில் போகும். தென் வந்துட்டு லாஜிக்காக பார்த்தீங்க அப்படின்னா டேட்டாஸ்லாம் கொடுத்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ கொடுத்துருப்பேன், பிரின்சிபலும் கொடுத்துருக்க மாட்டான். ஆனால் அந்த டேட்டாஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும்னா அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு அதே டியூரேஷனுக்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் ஒரு பர்டிகுலர் சம்மோட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டியூரேஷன் கொடுத்துட்டு அதுக்கான காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருப்பேன், நம்ம வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு ஸோ வி வாண்ட் டு யூஸ் ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ண மாட்டோம், லாஜிக்கெலாம் நம்ம வந்துட்டு சால்வ் பண்ணிக்கலாம். தென் சில டேட்டாஸில் பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வில் பி கிவன். சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுத்துருப்பாங்க. நம்ம அது ரெண்டு வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா சம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ரா நமக்கு தேவையான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்க மாட்டோம், டியூரேஷன் கொடுத்துருக்க மாட்டோம் சொல்கிறேன். எல்லாமே லாஜிக்கலாக சால்வ் பண்ணுவோம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் சம் ஆர் பிரின்சிபல் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஓரளவு பார்த்தீங்கன்னா ஸோ கிளரிக்கல் லெவல் டைப்பில் இது வந்துடும். தென் ஆஃபீஸர் லெவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் போகிற என்ன சொல்கிறது, நம்ம ஸ்டார்டிங்கில் நீங்கள் டெபாசிட் பண்ணக்கூடிய இனிஷியல் வேல்யூ ஆஃப் த மணி பிரின்சிபல் வந்துட்டு ஒரு 20 இயர்ஸில் வந்துட்டு 5 டைம்ஸாக மாறுதுன்னா ஒரு 125 டைம்ஸாக மாறுறதுக்கு எவ்வளோ இயர்ஸ் எடுத்துக்கும், அந்த மாதிரி சம் நம்ம இதில் பார்ப்போம். தென் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்னா என்னென்னா நார்மலாக வந்துட்டு இப்போ சிச்சுவேஷன் எல்லாமே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை பேஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு ஒருத்தர் டெபாசிட் பண்ணிடுறாரு, ஆனால் செக் பண்ணி பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்துட்டு 6 இயர்ஸில் வந்துட்டு ஒரு 60% இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னா அந்த டேட்டாவை வச்சு அதே பிரின்சிபலுக்கு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வச்சு அதே நம்பர் ஆஃப் இயர்ஸ்க்கு வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி 2 டிஃப்ரெண்ட் டூரேஷனோட காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு அமௌண்ட் ஈக்குவல்னு கொடுத்துருவாங்க. அமௌண்ட் ஈக்குவலுங்கிற டேட்டாவை வச்சு நம்ம வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த டிஃப்ரெண்ட் அமௌண்ட் என்னென்னா 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருப்பான், 8 இயர்ஸ்க்கான அமௌண்ட் கொடுத்துருப்பான். இந்த 3 இயர்ஸ்க்கான அமௌண்ட் 8 இயர்ஸ்க்கான அமௌண்ட்டை வச்சு இனிஷியலாக நம்ம எவ்வளோ டெபாசிட் பண்ணியிருப்போம், அதாவது பிரின்சிபலோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். சேம் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலாங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே போக மாட்டோம். எல்லாத்துக்குமே வந்துட்டு பர்டிகுலர் ஒரு டைப்புமே வந்துட்டு சின்ன சின்ன லாஜிக் இருக்குது. அதை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அந்த லாஜிக்கை ஒன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்துட்டு என்ன மாதிரி கொஸ்டின் கேட்டிருக்காங்க காம்படிட்டிவ் எக்ஸாமில் அதை எடுத்து நம்ம வந்துட்டு நியர்லி 2 to 3 சம்ஸ் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பில் நம்ம சால்வ் பண்ணுவோம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு. தென் மோர் ஆர் லெஸ்ன்னு என்னென்னா சேம் ஆல்ரெடி நம்ம டிஸ்கஸ் பண்ணதான். இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு பேங்க்கில் கடை வாங்கிட்டீங்க, செக் பண்ணி பார்த்தா அவன் 5 இயர்ஸ்க்குள்ளே கட்ட சொல்கிறான், அதுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 8%. ஆனால் நீங்கள் வந்துட்டு 5 இயர்ஸில் கட்டல, மறுபடியும் என்ன டூரேஷன் வந்துட்டு ஒரு 7 இயர்ஸாக மாற்றி கொடுக்குறாங்க. ஆனால் அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு 13 மாற்றிடுறாங்க. இப்போ 8% இருக்குது, 13% மாறுதுன்னா எக்ஸ்ட்ரா 5% இன்ட்ரெஸ்ட்டு எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்குது. அப்போ நீங்கள் அந்த கடனுக்காக பே பண்ணுற எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா அந்த மணியோட வேல்யூ கொடுத்து என்ன கேட்டிருப்பாங்க, எவ்வளோ கடன் வாங்கியிருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க. புரிஞ்சுனா? அது இதில் பார்ப்போம் பிரின்சிபல். தென் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுங்க இட்ஸ் வெரி சிம்பிள். இப்போ நார்மலாக வந்துட்டு பேங்க் கொடுக்குற ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா பெர் இயருக்கு தான் சொல்கிறேன். அதே பெர் இயரில் வந்துட்டு ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை வந்துட்டு மோர் தென் 1 டைம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னா அதுதான் எஃபெக்டிவ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜென்ரேட் ஆகிரும். அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிப்பேன் இந்த டைப்பில். தென் பார்த்தீங்கன்னா பாப்புலேஷன் பேஸ்டு சம்மு. ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிட்டியோட பாப்புலேஷன் கொடுத்துருப்பாங்க. எவ்ரி இயர் வந்துட்டு ஃபஸ்ட் இயர் வந்துட்டு 7% வந்துட்டு பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது, செகண்ட் இயர் டிக்ரீஸ் ஆகுது, தேர்ட் இயர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் தேர்ட் இயர் எண்டில் இல்லை ஃபோர்த் இயர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு அந்த சிட்டியோட பாப்புலேஷன் என்னமா இருக்கும் ஜஸ்ட் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே காம்பவுண்டர்ஸ் வச்சு கான்செப்ட் வச்சு நம்ம சால்வ் பண்ணிக்கும். அது இல்லாமல் வந்துட்டு இந்த டேட்டாஸ் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ணுவோம்னு சொல்கிறேன். இந்த டேட்டாஸ் வந்துட்டு நான் இப்போதைக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு இது பார்த்தோன்னா ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். புதுசாக பயந்துக்காதீங்க, இது சாதாரண விஷயம் தான். ஃபார்முலா எதுவுமே யூஸ் பண்ணாமல் இங்கேருந்து நம்ம பேட்டர்ன் எடுப்போம்னு சொல்கிறோம். இந்த 1 2 3 4 5 இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் வந்து நம்பர் ஆஃப் டைம்ஸ் கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போது காம்பவுண்டர்ஸ் வந்துட்டு 2 டைம்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா இது எடுத்துக்கும், 3 டைம்ஸ்னால் இது, 4 டைம்ஸ்னால் இது, 5 டைம்ஸ்னால் இதுன்னு சொல்லுவோம். இந்த ரோ அப்படியே எடுத்துக்கோன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தென் உங்களுக்கு தெரியும் காம்பவுண்டர்ஸில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம இப்போ ஸ்டாண்டர்டாக வந்துட்டு நேம் கொடுக்குற மாதிரி இவ்வளோ டைப்ஸ் வச்சுருக்கோம் இல்லைங்களா. அந்த நேம் வராத மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸு, கரண்டில் கேட்கக்கூடிய கொஷின்ஸு,
டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷனில் பார்த்தீங்கன்னா எல்லா கொஷினுமே வந்துட்டு நம்ம டார்கெட்டில் வந்துட்டு டார்கெட் 1 to 10னா அதில் 10 டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் இருக்கும். டார்கெட் 11 to 20னா அதுவும் அந்த 10 கொஷின் இன்னும் டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதில் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் அசைன்மெண்ட் சம் எடுத்து நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். நீங்கள் இந்த ஆர்டராக பார்த்ததுக்கப்புறம் அசைன்மெண்ட் சம் எடுத்து சால்வ் பண்ணிங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் கிடச்சிரும் சொல்கிறேன். ஏதாச்சும் ஆன்சர் தப்பாகுதுன்னா சின்ன சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்கு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கான ஆன்சருக்கு வித் டீட்டெயில் சொல்யூஷன் வீடியோ வந்துட்டு இது கீழே அப்லோட் பண்ணியிருப்போம்னு சொல்கிறேன். சொல்கிறது புரிஞ்சுங்களா? ஓகே. பர்டிகுலர் இந்த வீடியோவில் நம்ம லேர்ன் பண்ணது பார்த்தீங்கன்னா பேசிக்காக வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னால் என்ன, ஓகேங்களா? தென் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் என்ன, ஓகேங்களா? தென் பார்த்தீங்க அப்படின்னா இதில் முக்கியமான விஷயம் ஒரே ஒரு விஷயம் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் வந்துட்டு பிரின்சிபலோட வேல்யூ வந்துட்டு சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும்னு சொல்கிறோம். எவ்ரி இயர் சேஞ்சஸ் ஆகிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டூரேஷனில் வந்துட்டு டூரேஷன் முடியும் போது எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அது நெக்ஸ்ட் டூரேஷனுக்கு நெக்ஸ்ட் இயருக்கு என்ன ஆகிடும் பிரின்சிபலாக மாறிக்கும்னு சொல்கிறேன். புரிஞ்சுங்களா? ஓகே. இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கங்க. உங்களுக்கு இப்போதைக்கு வந்துட்டு இந்த ஃபார்முலா இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, உங்களுக்கு பேசிக்லேருந்து ஒரு ஒரு சம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வச்சு எப்படி சால்வ் பண்ணுறது, ஃபார்முலா யூஸ் பண்ணாமல் எப்படி சால்வ் பண்ணுறது, அதில் எது பெஸ்ட்டு வே நீங்கள் உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொல்கிறேன். புரிஞ்சு ஒரு சம்லேயும் நம்ம இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கே எங்களோட ஆப்பில் வந்து அப்ளிகேஷன் மொபைல் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு சம்லேயுமே வந்துட்டு 2 to 3 கொஷின்ஸ் வச்சு ஒரு 1 கொஷின் நாங்கள் சால்வ் பண்ணிடுவோம். அதிலே உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுன்னா சம் நம்பர் 2ம் 3யும் வந்துட்டு நீங்களாக வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன சொல்கிறது ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்கிறேன். நம்ம ஒரு டைப்புமே வந்துட்டு டீட்டெயிலாக உங்களுக்கு என்ன சொல்கிறது சால்வ் பண்ணி வச்சுருக்கோம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கான ஆப்புக்கான லிங்க் எங்கன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இது போக வந்துட்டு நாங்கள் வந்துட்டு இந்த யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நிறைய லைவ் செஷன் நடத்துவோம். இது இப்போ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஜாப் அலர்ட் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஏதாச்சும் எக்ஸாம்ஸ் கால்ஃபர் பண்ணுறாங்கன்னா அதுக்கு ரிலவெண்ட்டான அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வரும், ஓகேங்களா? அந்த டீட்டெயில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்துட்டு உங்களுக்கு என்ன சொல்கிறது ரெகுலராக கிடைக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிடுங்கன்னு சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.